மற்றும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பாமை துதிக்கிறோம். அன்பு தகப்பனே, ஆத்தும நேசரே, இந்த 3வது நாளும் நாங்கள் உம்முடைய பாதத்தை விசேஷித்து கொண்டு உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா, ஒரு சின்ன கூட்டமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். எந்த தடைகளும் யார் மூலம் வராதபடி இருளின் கிரிகளை கட்டி அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்ன இருந்தாலும் தகப்பனை எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே ஆண்டவர் இரத்தத்துல மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் துதி உமக்கு பிரியமாயிருக்கிற எங்களுடைய ஆராதனைகள் உமக்கு பிரியமாயிருக்கு. எங்கள் ஜெபங்கள் உடைய பார்வையில் அருமையாய் இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற தியானங்கள் தகப்பனை அருமையாய் இருக்கிறோம். கரத்துல கொடுக்கிறோம். அப்பா, 1, 30, 60, 100 வார்த்தைகள் பலனளிக்க கிருபை தருவீராக. என்னோடு தங்கிரும், எங்களோடு தங்கிரும். இயேசுவின் நாமத்தில் நாளை தினத்துல இதை கேட்கும் போது எந்தெந்த நாள்ல அதை கேட்கிறார்களோ அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கியோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இஸ்ரவேல் என் ஜனமே, அது கை தட்ட வேண்டாம், அந்நிய பாஷை பேச வேண்டாம். இந்த நேரத்தில் நம்ம வீட்டு ஜெபம் நடத்துறதுனால அமைதியா நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம இந்த நேரத்துல பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பாலன் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பாலன் உன் மேய்ப்பன்.
தினம் காப்பே. கலங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏது பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏது பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைநிலத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏது பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏது பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓக்கும் புயமும் பலத்த கரமும் தகப்பனே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தது போல வீரபா ஹந்தரா தியாங்கரபா அந்த ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸோடு தகப்பனே இதிலிருந்து செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடு உங்களுடைய கரம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தீரபா ஹந்தரா துணி கரந்தரபா ஆண்டவரே இந்த நேரத்துல கூட தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உமது கரத்துல கொடுத்து இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த லிங்க்ல வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே அதிகாலை வேளையில ஆண்டவரே இன்று ஆண்டவரை நாங்கள் தகப்பனை ஒருமித்து கூடி ஆண்டவரை நாங்கள் எடுக்கிற துதி பலிகளை தகப்பனை ஏற்றுக்கொண்டு பதில் கொடுக்கிற தேவன் நாளைய தினத்துல தகப்பனே அப்பா யாரெல்லாம் எங்களோடு இணைந்து தகப்பனே இந்த ஆண்டவரே தகப்பனை இந்த ஆண்டவரை யூடியூப் மூலம் ஃபேஸ்புக் மூலம் வாட்ஸ்அப் மூலம் பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்வுல கூட தடைகளெல்லாம் மாற்றுங்க தகப்பனே. ஏசப்பா ஓங்கிய உம்முடைய புயம் பலத்த உடைய கரம் ஆண்டவரே தகப்பனே. ரீமானா தியாங்கா ஹந்தரா தியாங்கராபா பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமான நன்மைகளிலே அண்டை பூமிக்குரிய காரியங்களிலே தெய்வீக சுகத்துக்கு அடுத்த காரியத்திலே ஊழியத்துக்கு அடுத்த காரியத்திலே தேவைகளை சந்திப்பதற்கு அடுத்த காரியங்களிலே வெளிப்படுவதாகும் கரம் வெளிப்படுவதாகும் ஓங்கிய புயம் வெளிப்படுவதாக உடைய பலத்த கரம் வெளிப்படுவதாக என் ஆண்டவரே. நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற கர்த்தர் அல்ல தகப்பனே. கர்த்தரை நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று இந்த வருஷத்துல வாக்கு தந்தீரப்பா. அப்படித்தான் உங்க நாமத்தை நாங்கள் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. நாங்கள் நம்பி இருக்கிறபடியே உங்க கிருபை எங்கள் மீது இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா ரிமானா தியாங்கரா துஹசலி போலோ ரிபரா தியாங்கரா ரிபதனா தியா துனி கனத்தர தியாங்கரா பௌஷ்யங்கரா பனா. ஹல்லேலூயா. நபிக்கிற கோட்டைகள் உடைத்து நொறுக்கப்படட்டும். ஒவ்வொரு பகுதிகளை ஆண்டு கொண்டிருக்கிற பலவானுடைய கிரிகள் இருளின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் உடைத்து நொறுங்கட்டும். தாகூர் தலைவீர் கால்வீராக துண்டிக்கப்படட்டும். ஒவ்வொரு நபர்களையும் பொசஸ் பண்ணியிருக்கிற இருளின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதமாவதாக ஆண்டவரே. ஓரபா கரதியான் கஹந்தரதியான் கரந்தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெடுகாலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. இதோ ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய சர்ச்சுக்கான ஒரு இடத்திற்காக நாங்கள் நெடுங்காலமாய் எங்களுடைய கரத்திலே உடைய பாதத்திலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை. எந்த மனுஷர் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இணைந்து நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் ஆண்டவருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்பட்டது போல ஆண்டவரே ஆண்டவரை வெளிப்படுவதாக தகப்பனே.
தகப்பனை. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உலகமே எங்களை மறந்தாலும் நீ மறவாது நடத்துகிறவர் தகப்பனை. தாய் மறந்தாலும் மறவாத தெய்வம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற உடைய கண்களின் பார்வையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் மறைந்திருப்பது கிடையவே கிடையாது அப்பா. இந்த நாள்ல நாங்கள் சேர்ந்து இருக்கிறது ஒவ்வொருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும், எந்தெந்த காரியங்கள் அந்த மனநிலைமையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதையும் தகப்பனே அப்பா கிளையிலிருந்து கடைபிடுகி கர்த்தாவே சுத்தம் பண்ண வேண்டியவைகள் எவைகள் என்பதையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக, ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக, சிந்தையை சுத்திகரிப்பீராக, மனதின் ஆழத்தை சுத்திகரிப்பீராக, உதடு நாவுகளை சுத்திகரிப்பீராக, பார்வையை சுத்திகரிப்பீராக, எண்ணங்களை சுத்திகரிப்பீராக. எங்களுடைய கன்ஃபெஷன்ஸ் ஆண்டவரை உங்களுக்கு உரியதாக இருக்கு கிருபை தருவீராக தகப்பனே. ஏசப்பா ரிவானதியா ககந்தரமா ரிவதனாதியா துனி ககந்தரதியா கரவாஷியா கரவலரக வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானே பொன்னாக விளங்கச் செய்வீரே, அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்கச் செய்வீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்த பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்த பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அச்சல்களை எண்ணினி கண்ணீரும் திருப்தியில், அச்சல்களை எண்ணினி கண்ணீரும் திருப்தியில் வைத்து நம்மை தருபவரே. நம்புவை நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே. நம்புவை நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வழிகளிலே தகப்பனை ஏதாகிலும் உமக்கு பிரியம் இல்லாதது கண்டா ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றி போடுங்க தகப்பனே. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் வருகிறேன், அவனவனுக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களேப்பா. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு உரியவர்களால் மறக்கப்பட்டே போனாலும் என் ஆண்டவரே, உங்களுடைய பார்வையில் நாங்கள் ஒவ்வொருவர் விசேஷித்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் தகப்பனே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீங்கன்னு ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவரே, நீரே அற்புதங்களை காண செய்யும். நாளைய தினத்துல எனக்கு கடன் கொடுத்தவர்கள் வந்து என் பிள்ளைகளையும் கொண்டு போயிருவாங்க என்று கதறி அழுத அந்த விதவையினுடைய ஆண்டவரை நிலையை அறிந்து தகப்பனே, அப்பா அதுக்கு முந்தின நாள் தகப்பனே உடைய ஊழியரை அனுப்பி தகப்பனே ஆலோசனைகளை கொடுத்து தகப்பனே அப்பா ஜெயம் பெற செய்த தேவன். எங்களுக்கு அப்படித்தான்ப்பா. எந்த பாதை நேரம் குறித்திருக்கலாம், சில பேருக்கு அந்த இதுதான் டியூ டைம்னு சொல்லி எங்களுடைய ஊழியத்திற்கு அப்படி குறிச்சிருக்கிறாங்க ஏசப்பா, அந்த நேரம் குறிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை நம்புகிறோம். உண்மை நம்பாதபடி நாங்கள் யாரை நம்ப முடியும்? கர்த்தாவே நீர் தாமே ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்திலே செய்ய போகிற அற்புத அதிசயங்களை போலவே ஒவ்வொரு கேட்கின்ற பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் செய்வீராக. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை நிரூபிப்பீராக. குறிப்பிட்ட 52 நாட்களுக்குள் எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது போல கட்டப்படுவதாக இந்த ஊழியர்களை கட்டுகிறது நீர். ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை மறவாதவர் நீர். தேவன் இணைத்த குடும்பங்களை மறவாத தேவன். தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற வார்த்தையின்படி வழக்காடுகிற தேவன். குடும்பங்களை இணைக்கிற தேவன். பிரிந்து போன குடும்பங்களை இணைக்கின்ற தேவன். ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்புவீராக. எங்களோடு தங்கிரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு சின்ன வேத பகுதியை தியானிச்ச பிறகு நாம தேவனை துதித்து இன்னைக்கு பாடி துதிக்க போகிறோம். ஏன்னா 3 நாட்கள் நம்ம தேவ சமூகத்துல விசேஷித்து கொண்டோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கர்த்தரை துதிக்க போகிறோம். அதனால ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல வேத வசனங்களை தியானிச்சு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தேவனை துதிக்க போகிறோம். இதுல நான் வாசிக்கும் போது ஏதேனும் புதுமையானது உண்டோ, இன்னைக்கு உலகத்துல ஏதேனும் புதுமையானது உண்டோ அப்படிங்கிறது தான் நம்ம தலைப்பா நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக பிரசங்கி அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இத்தனையும் நம்ம வாசிக்காட்டாலும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலம் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பாருங்க, இதுல சாலமோன் ஞானி, அவர் பேர் என்னது? ஞானி. ஏன்னா அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் எப்படிப்பட்டதா இருந்தது? பெரிதா இருந்தது. கடற்கரை மணலத்தனையான ஞானம்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அவ்வளவு ஞானம், அவர் ஞானி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அவமாக்கி கதைகளை அபத்தமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தின் ஞானம் எப்படி இருக்குது? தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? பைத்தியங்களை போல இருக்கிறோம். துடைத்து போடுகிற அழுக்கை போல, ஒரு குப்பையை போல நம்ம காணப்படுகிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நமக்கு வந்த சோதனைகள், நமக்கு வந்த நெருக்கங்கள், நீங்க யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு வந்த துன்பங்களும் சோதனைகளும் நெருக்கங்களும் கர்த்தரை அறியாதவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையை பெற்று இராதவர்கள்,
தினந்தோறும் தேவனை தேடாதவர்கள், கண்டுபிடிக்காதவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு வந்துருந்தா என்ன இருக்கும்? அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? தூக்கி நிறுத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு வலது பார்சத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம அறிந்ததுனால என்ன செய்யறோம்? யார் என்ன மறந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன மறக்கவே மாட்டார். அவரை நோக்கி இரவும் பகலும் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவாரு. நான் எதையெல்லாம் விசுவாச அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறோம், அது கட்டாயமா அது என்ன செய்யும்? அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நிச்சயத்தோட ஓடுவோம். அப்படி இல்லாத பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? மாயையான இந்த உலகத்தை பற்றி கொண்டு ஏதோ ஒரு புதுசா என்ன நடக்க போகுது சொல்லி நம்ம வாழ்க்கை நினைச்சு பார்த்தீங்கன்னா என்ன புதுமையானது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஒரு புதுமையானது. இப்போ ஒரு தீபாவளி வருது, பொங்கல் வருது, நம்மளை கூட எடுத்துக்கோங்க, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, ஈஸ்டர் வருது, நான் என்ன செய்யுது? அப்படியே ஒரு புதுமை, எக்ஸைட் ஆகிடும் அப்படியே. அப்புறம் அன்னைக்கு ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கு பிறகு என்ன ஆயிடுது? ரொம்ப கூல் டவுன் ஆயிடுது. அப்புறமா என்னது? சரி இவ்வளவுதானா? ஒன்று வீடை கட்டுறது, கட்டினோன்னு போகும்போது எப்படி இருக்கும்? அப்படியேப்பா இப்படிப்பட்ட வீடு ஒன்று வீடை கட்டிட்டோன்னு இருக்கும். அதை கட்டிட்டு மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க ஒரு சிலர். இந்த சொந்த வீடு தானே, இவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம், இந்த வீடு கூட மெயின்டைன் பண்ணலைன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ கரையான் பிடிச்சிருந்துச்சு, அந்த கரையான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு ஒரு மருந்து அடிச்சு, இதில் சுண்ணாம்பு போட்டு, இதில் கதவை மாற்றி, ஜன்னலை மாற்றி, இதெல்லாம் செய்யறதுனால தான் வீடு என்ன செய்யுது? வீடு மாதிரி இருக்குது. சில பேர் பாருங்க, சொந்தமான வீட்டுக்கு ஏங்குவாங்க. சில பேர் சொந்தமான வீட்டை வாங்கினாலும் அது மெயின்டைனே பண்ண மாட்டாங்க, சுத்தமாக வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது? வாடகை வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தெரியாது. இதுவேளை நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன்னா அந்த ஓனர் எல்லாமே செய்வாங்க. முறவாசல் என்னமோ சொல்கிறாங்க, பெருக்கணும், கோலம் போடணும் அப்படிங்கிறாங்க. நம்ம போட மாட்டோம். அப்புறம் பெருக்கணும், தண்ணி கூட நம்ம தெளிக்க மாட்டோம். தெளிச்சா ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா தான் ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சு விட வேண்டியதுதான், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு தெளிக்காமதுக்கு தான் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி பிளாட்ஸ்லாம் நம்ம தெளிக்க முடியுமா? தெளிக்க முடியாது. உள்ளுக்குள்ளதான் எதையும் பண்ணிக்க முடியுமே தவிர அவங்க செய்வாங்கன்னா நம்ம செய்ய முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லா பிரயாசத்தினாலும் என்ன பலன் இருக்குது? சூரியனுக்கு கீழே நடக்குது, எல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். அப்போ எல்லாமே அதுல ஒரு பலனும் கிடையாது. ஒரு சந்ததி போகுது, அடுத்த சந்ததி வருது, கொஞ்ச நாள் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்திருவாங்க? அவ்வளவுதான், மறந்து போயிடுவாங்கல்ல, அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு நினைவு. இப்போ என் ஹஸ்பண்ட் மறிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நினைக்காம இருக்க முடியாது. லைஃப் பார்ட்னர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை விட்டு பிரியும் போது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும், யாரோ ஒருத்தர் முன்னாடி போவாங்க, யாரோ ஒருத்தர் பின்னாடி போவாங்க, இதுதான் வாழ்க்கையே. சில நேரத்தில் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. அது எப்படி நமக்கு தெரியல. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் இல்லை? நம்ம சூசைட் பண்ணிக்க முடியுமா? ஹஸ்பண்ட் மறிச்சிட்டாரு, சூசைட் பண்ண முடியாது, தீ குளிக்க முடியாது. ஒய்ஃபு மறிச்சிட்டாங்கன்னு யாரோ ஒரு மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. எது எப்படி நடந்தாலும் வாழணும். ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்ளுகிற காலங்கள் வரைக்கும் வாழணும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதில் ஒன்றும் நூதனமானது ஒன்றுமே இல்லை. ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க? நூதனமாக நினைக்கிறாங்க. இவங்களுக்கு லைஃப் தான் இப்படி ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியல. நல்லா இருக்கட்டும். எல்லாம் நான் எப்பவுமே ஆசீர்வதிக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்துட்டு போட்டாங்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்துட்டு போட்டோம். சண்டை போடுறாங்களோ, பண்டைய உடைக்கிறாங்களோ, ஆமத்த ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்துட்டு போட்டோம். இதை தவிர என்ன இருக்குது வாழ்க்கையில பாருங்க. கொஞ்ச நாள் நினைப்பாங்க போனவங்களை குறிச்சு. இப்ப நான் நினைக்கிறவங்களுக்கு என் பிள்ளைகள் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும்போது அவங்க நினைக்க மாட்டாங்க. நான் நினைச்சா அவங்க வேற வழி கிடையாது. ஆனா நினைவுகளை தாண்டி என்னுடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஹீலிங் ஆகிறார். அவரே கீழையாத்தின் பிசுத்தயம் ஆகிறார், ரண வைத்தியர் ஆகிறாரு, அடி காயங்களை கட்டுகிறாரு. அந்த பிளேஸ்ல அவர் வந்துடுறாரு. எவ்வளவு காலத்துக்கு நம்ம நினைச்சு அழுது அந்த நினைவோடு வாழ்ந்தா என்ன ஆகும்? வஞ்சிக்கப்பட்டு போயிடும். அதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் தான் அந்த நினைவுல இருந்து மீண்டு வந்தேன். நினைவுல இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு ஆண்டவருடைய துணையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிதான் சில பேர், நிறைய பேர் உலகத்துல வாழ்றாங்க தேவனுடைய துணையோடு. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கர்த்தரை அந்த இடத்துல வைத்து வாழுகிறாங்க. பாருங்க, இளம் வாலிப பிள்ளைகள் அவங்களுக்கு திருமணம் முடிகிற வரைக்கும் இளவயதி நாயகன் அந்த இடத்துல வைத்து என்ன செய்யறாங்க? அவரையே யோசித்து, அவரையே நேசித்து, அவருக்காகவே வாழ்ந்து அவங்க அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இதுல காற்று ஒரு பக்கம் வருது, வடக்கே சுத்துது, சுழந்து அடிக்குது, சுத்துற இடத்துக்கே வருது. எல்லா நதிகள் சமுத்திரத்துல ஓடி வருது. ஆனாலும் சமுத்திரம் என்ன செய்யாது? நிரப்பாது. எவ்வளோ ஏற்றுக்கொள்ளுது.
அப்ப தாங்கள் உற்பத்தியான இடத்துக்கே நதிகள் மறுபடியும் போகும். எல்லாம் வருத்தம் தான். இப்ப பாருங்க, கண்ணு திருப்தி ஆகுதா இல்ல? அவர் சொல்றாரு கண்ணு திருப்தி ஆகல. இல்லைன்னா சாலமன் என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாம் சூஸ் த பெஸ்ட்னு ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு என்ன இருக்குது, எத்தனை மனைவிகள், எத்தனை கன்னியர்கள். ராஜா தானே அந்த காலத்துலலாம், நினைச்சா யாரை வேணாலும் கூட்டிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார். சொல்றாரு கண்கள் பாருங்க, மனுஷனால் கண் காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகாது, கேட்கறதுனால் செவி திருப்தி ஆகாது. அது என்ன ஒண்ணும் இல்லை, சில்லற மேட்டர்னு தெரியும். ஆனால் என்னது, முன்னிருந்ததே மறுபடியும் செய்யறது. ரொட்டேஷனா பாத்தீங்கன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதுல நூதனமானது சூரியனுக்கு கீழே ஒன்றுமில்லை. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, வாங்க வாங்க நூதனமா இருக்குது பாருங்க, ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்க? வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. கரை கண்டவங்க பாத்தீங்கன்னா என்ன இப்போ இன்னைக்கு என்ட்ராயிருக்குங்களை பார்க்கும்போது அவங்க என்ன இருக்கு, விளையாட்டா இருக்கு, ஒரு கேலியா இருக்கு. நமக்கு தான் கேலியா இருக்கு. என்னத்தை கண்டுட்டாங்க, ஓடி ஓடி உழைக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கர்த்தரை தேட மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. எதுக்குதான் இப்படி நடக்கிறாங்க? நமக்கு எப்படி இருக்கு, அவங்கள பார்த்தா ஒரு கிண்டலா தெரியுது. அவங்களுக்கு எப்படி இருக்கு, இதுகளை பார்த்தா நம்மளை பார்த்தா ஒரு கிண்டலா தெரியுது. இவ்வளவுதான் நடக்குது உலகத்துல. எது நூதனமானது? சாலமோன் ராஜா சொல்றார், அவரை விட அதிகமா நல்லா சாப்பிட்டதே கிடையாது, அவரை மாதிரி உலகத்தை அனுபவிச்சதும் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் என்ன சொல்றாரு, எல்லாம் மாயின்றார். அப்போ நூதனமானது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா நூதனமானது போல நினைச்சுக்கிறவங்க உலகத்துல இருக்கிறாங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24 முதல் 26 பாருங்க. எப்படி சுத்தினாலும் சாலமோனுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் நினைச்சிருக்கிறது எதுவோ, கர்த்தர் நினைச்சபடி ஒரு வாழ்க்கை அமைகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அமைச்சிருச்சு. வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் மாற்ற முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வாலிபள்ளிகள் யோசிக்கணுமே தவிர, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஒரு உறவை தள்ளி போட முடியாது. அதாவது ஒரு மனைவியை ஒருத்தன் தள்ளி போயிட்டான்னா, அந்த மனைவி என்ன செய்யறான், அவன் கட் பண்ணி போடும் போதே உலகத்துல விட்டுறான், தனித்து விட்டுறான். அப்ப அந்த மனைவி எவனாவது திருப்பி கல்யாணம் பண்ணானா அது என்ன அவனும் பாவிதான், இவன் விட்டவனும் பாவிதான் அவன் மொத்தத்துல. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட இந்த உலகத்துல தேவன் தான் என்ன செய்யணும், நல்லா புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை ஒரு மனுஷன் அனுபவிக்க வைக்கணும். அதுதான் நன்மை. வாசிப்போம் அந்த வசனத்தை. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. இதுவும் தேவனுடைய கரத்துல தான் வருகிறது. மனுஷன் புசித்து குடித்து தனக்கு இருக்கிறத அனுபவிக்கிறது. நீங்க பாத்தீங்களா, நிறைய அனுபவிக்க முடியாத பிரச்சனைகள், சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கிற நேரத்துல அனுபவிக்க முடியாது. ஒண்ணு இல்லாத நேரத்துல அடிச்சு பிடிச்சி ஒரு 4-5 பேருக்கு கொஞ்சம் தான் இருக்கும். எங்க அம்மா எங்க வீட்டுல சின்ன வயசுல எங்க அப்பா விட்டுட்டு போன சமயத்துல ஆம்லெட் போட்டாங்கன்னு என்ன செய்வாங்க, 2 தான் இருக்கும். இல்லைன்னா 1 கூட சில நேரத்துல இருக்கும். 2 போட்டாங்க, 4 வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அள்ளி அப்படியே போட்டு அதுல என்ன செய்வாங்க, 4 துண்டா ஆக்கிடுவாங்க, சில நேரம் 5 துண்டா கூட ஆக்கிடுவாங்க. அது மாதிரிதான் முட்டை குழம்பு பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன செய்யுது, நல்லா ஊற்றி சாப்பிடலாம். ஆனா யோசிக்கிறோம், ஐயோ நம்ம சரீரம் இன்னும் புஷ்டி ஆகிடக்கூடாது, குண்டாயிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்துடக்கூடாது. கொலஸ்ட்ரால் வராது முட்டை சாப்பிட்டா. ஆனா அப்படி நினைச்சுக்கோ பாருங்க, சுகர் ஒன்றும் ஆகாது. ஒரு எக்கு சாப்பிட்டா என்ன செய்யணும்னா நல்லா திம்முன்னு ஆயிரும் வயிறு. அப்ப நிறைய நம்ம சாப்பிட வேண்டாம். ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட்டும் ஒரு எக்கு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும். நம்ம என்ன செய்யணும்னா 3 இட்லி 4 இட்லியை வச்சு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை ஏற்றி விட்டுருவோம். நம்ம நினைக்கிறோம் அந்த சாப்பிட்டா தான் வயிறு ஃபுல்லாகுதுன்னு. வயிறு ஃபுல்லா இருக்கு பெருசு இல்லை, அது நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து கொடுக்குதா, ஒரு ஃபுல்லா ஆகுதா, என்ன சொல்லுவாங்க, நல்லா ஃபில்லிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, நிறைவா இருக்கு இதை சாப்பிட்டாலும். அதுக்குதான் நான் எப்பவுமே ஜாப் பண்ணி சாப்பிடுவேன். எப்படின்னா, வீணா பசி வரக்கூடாது, வீணா தாகம் எடுக்கக்கூடாது. நான் கிச்சன்ல போய் சும்மா நிற்கக்கூடாது. ஆண்டவரே ஆசை வச்சுட்டார், இது ஈஸியா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். அப்படிதான் ஒரு 27 rupees கொடுத்தா உப்புமா ரெடிமேட் கிடைக்குது. அதை எடுத்து கொட்டி தண்ணியை ஊற்றி கொதிக்க தண்ணியை ஊற்றி வச்சு மூடி வச்சு 3 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இது மாதிரி நிறைய இருக்குது பாருங்க. அப்ப எல்லாம் இருக்குது. சில பேர் இதையே வேலை மெனக்கிட்டு என்ன செய்வாங்க, கிச்சன்லயே நிற்பாங்க பாருங்க. 2025லயாவது அது மாறணும். எது என்ன புதுமையா இருக்குது, எல்லாரும் தான் உயிர் வாழ்றோம். சாப்பிட்றவங்களும் உயிர் வாழ்றோம், சாப்பிடாதவங்களும் உயிர் வாழ்றோம். டேஸ்டா உட்காந்து 24 மணி நேரத்துல ஒரு 15 மணி நேரமா அது குக் பண்றவங்களும் உயிர் வாழ்றாங்க. நம்ம போயிட்டு 2 நிமிஷத்துல வரவங்களும் வாழதான் செய்யறோம். அப்ப வசனம் சொல்லுது என்ன நூதனமா இருக்குது. அப்ப பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னை விட என்னை பார்க்கிலும்
சம்பிரமமாய் என்னை பார்க்கலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? கடைசியில வந்துட்டாரு, கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு, ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. வாசிப்போம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். யாருக்குதான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? அவர் பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு. நேற்று கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தோம் பாருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு என் சகோதரியே மணவாளின்னு கூப்பிடணும்னா நம்முடைய வாழ்க்கை அவர் பார்க்கணும். இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களை சூழ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பூத்து குலுங்கி காய்த்து கனி தருகிற ஒரு வாழ்க்கை. உன்னத பாட்டுல நம்ம பார்த்தோம், எத்தனாவது அதிகாரம் தெரியல, பார்த்தோம் நேற்று ராத்திரி பார்த்தோம், ஒரு இடத்துல மெசேஜ் ஷேர் பண்ணும்போது பார்த்தோம். பாருங்க, அந்த வாசனையை வெளியே கொண்டு வர்றதுக்கு வாடை காற்று, தென்றல் காற்று, அந்த இடத்துல மிக அருமையான கனிகளை புசிக்கிறதுக்கு வாரும் ஆண்டவரே, வாரும் நேசரே அப்படின்னு கூப்பிட்டு நம்ம காமிக்க முடியும். அன்னைக்கு நான் 2024 எப்படி இருந்தேன், இல்ல ஒருவேளை பிறந்த நாள்ல இருந்து நமக்கு தெரியாது, என்னைக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து நமக்கு தெரியும். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், முழுகி நம்ம ஞானஸ்தானம் என்னைக்கு பெறுகிறோமோ அது வரைக்கும் நாம் செஞ்ச பாவங்கள், ஒருவேளை தெரிஞ்சு செய்யணுமோ தெரியாம செஞ்சோமோ, அழுது கண்ணீர் விட்டு என்னுடைய இந்த பாவத்தின் நிமித்தம் இயேசு அடிக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் பாருங்க. அந்த நாள் வரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் எவ்வளோ இருந்தாலும் சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளி போடுறாரு. ஒருவேளை உலகம் நினைச்சு சொல்லி காமிச்சிட்டே இருக்கலாம், ஆனா கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு தொடர்ந்து அன்னைக்கே நம்ம பரிசுத்தமாயிட்டோமா? இல்லை. பாருங்க, பரிசுத்தமாக பிரயாசப்படுகிறவங்க உண்டு, பரலோகத்துக்கு டிக்கெட் எடுத்துன்னு இருக்கிறவங்களும் உண்டு. ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு டிக்கெட் எடுத்துலாம். இந்த 2 அந்நிய பாஷை பேசணும். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி பாருங்க, அந்த பாஸ்டர் சபைக்கெல்லாம் போனா கையை வச்சோன்னா அந்நிய பாஷை பேசுறாங்க. நீங்கள் கை வைக்கிறீங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சொல்லி நீ ஆத்துட்டு கேடு, தாகப்படத்துக்கு தண்ணீர், வறண்ட நிலத்துக்கு ஆறுகளை ஊற்றுவேன். வாழ்ந்தது என்னமோ தப்பான ஒரு வாழ்க்கை. அப்ப பாருங்க, ஒரு தவறான பாதையில போயிட்டு அந்த சரீரத்துல என்ன வேணும்னு நம்புறாங்க. அவங்க கேட்கல, கேட்டா கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா அவங்க கேட்கல, யாரோ ஒருத்தர் கையை வச்சா உள்ள அப்படியே ஊத்தணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படி எதுக்கு ஊத்தணும்? பரலோகத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டேன், ஒண்ணு ஆவியில பறந்துட்டேன், ஜலத்திலையும் பறந்துட்டேன், அதோட இருக்கிறாங்க பாருங்க. அப்படி கிடையாது. அதுக்கு பிறகு எவ்வளவு பாவங்கள் செய்யணும். அந்த பாவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்பினா போதும். அது கூட செய்யாதவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இந்த உபாச நேரம்ல நமக்கு நல்ல நேரம் சொல்லணும். என்ன பாவத்துல இருந்து வெளியே வர முடியலையோ, ஒருத்தருக்கு கோபத்துல இருந்து வர முடியாது, எரிச்சல்ல இருந்து வர முடியாது, இச்சையான பார்வை, அதுல இருந்து வெளியே வர முடியாது, சாப்பாட்டு மேல எப்பவும் ஆசை, இச்சைகள் அப்படின்னு நம்ம வர முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, ஆண்டவர் அவர் பார்வைக்கு யார் நல்லவனா இருக்கிறாங்களோ நம்ம நினச்சி பார்ப்போம். ஆண்டவர் பார்வைக்கு நான் இப்படிலாம் இருக்கிறேன்னா, இந்த 2025 நான் இருப்பேன், என்ன வந்தாலும். அதை நம்ம பாடணும், வெள்ளியை புடமிட்டது போல என்னை புடமிடுகிறீர், அதனால் தான் நான் பொன்னாக மாறுகிறேன், சுத்தமானேன். எதுக்கு வெள்ளியை புடமிடுகிறார்? ஏசாயா அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எதுக்காக? என் நாமத்து நிமித்தம், என் நிமித்தம் தான் நான் உன்னை அந்த குகையிலே போட்டேன். ஏன்னா எனக்கு நீ மகிமை செலுத்தாத படிக்கு யாரோ ஒருத்தருக்கு மகிமை செலுத்துகிற, ஏதோ ஒரு மேனேஜருக்கோ, ஏதோ ஹவுஸ் ஓனருக்கோ, பில்டிங் ஓனருக்கோ, அப்படி இல்லைன்னா குடும்ப தலைவனுக்கோ, இல்லை நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைகளுக்கோ நீ மகிமை செலுத்துகிற. உனக்கு வேலை கொடுத்தவங்கள மகிமை செலுத்துகிற அளவுக்கு உனக்கு கிருபை வர பண்ணின எனக்கு மகிமை செலுத்தலை. அதனால நான் என்ன செய்கிறேன்? உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை போட்டு நான் உன்னை ஒரு நல்ல சுத்த வெள்ளியாக மாற்றுகிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்ன நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ தேவன் தமது பார்வைக்கு எவரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாரா? ஞானத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், இன்பத்தை கொடுப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன செய்கிறாங்க? அந்த நல்லவங்களுக்கு வச்சுட்டு போகிறாங்க. அது ஒரு தொல்லைன்னு பார்க்குறோம் பாருங்க. எது தொல்லை? ஏழை என்ன செய்கிறாங்க? ஏழையாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுகிறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, காலமெல்லாம் ஒரு நாளெல்லாம் உழைப்பாங்க. இரவில் அவங்க நித்திரை எப்படி இருக்கும்?
இன்பமாய் இருக்கும். கொஞ்சமாய் உண்டாலும் அதிகமாய் உண்டாலும் அவனுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். ஏன்னா நிறைய இல்லை இருந்தால் ஐயோ இந்த பக்கம் வருவானோ அந்த பக்கம் வருவானோ, நம்மக்கிட்ட இருக்க 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போயிடுவானோ அப்படிலாம் கவலை இருக்கும். ஒன்றும் இல்லாதவங்களுக்கு நல்லா நித்திரை இருக்கும். நம்ம தான் ப்ரெஷியஸ். இந்த வீட்டில் நான் தான் ப்ரெஷியஸ், தவிர எனக்கு ப்ரெஷியஸ்னு ஒன்றுமே கிடையாது. அப்படி தானே? யார்கிட்ட இல்லை சாரி, எல்லார்கிட்டையும் இருக்குது. வண்டியாக வச்சுருக்காங்க, லாரியாக வச்சுருக்குறாங்க. ஏற்றி அனுப்புனா கூட திரும்பி ஒரு லாரி வந்துடும். அப்போ நம்மக்கிட்ட ரொம்ப ப்ரெஷியஸ் என்னது? நான் தான் ரொம்ப ப்ரெஷியஸ். இந்த ப்ரெஷியஸை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு வீடு தேவைப்படுது. இல்லைன்னா வெளியே கூட உட்காந்துக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரெஷியஸான நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, சில உறவுகளை கொடுத்து, கர்த்தரே கூட இருந்து நம்மளை எவ்வளோ அழகாக நடத்துகிறார். அப்போ என்ன காரியம் ஒரு பெரிய ஒரு அர்த்தம் உள்ளது? ஒன்றுமே கிடையாது. அப்போ இவர் சொல்கிறார், சில பேர் பார்த்தீங்களா ரொம்ப 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 பிளான் போடுவாங்க. அதில் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு 13லேருந்து 17 ரொம்ப பிளான் போடுவாங்களா? இந்த 2025 குறித்து என்ன பிளான் போட முடியும் பாருங்கள். உயிரோட இருந்தால் யூடியூப்பில் என்ன செய்யுது, லைவ் மாதிரி போட தெரியாதனால ஏதோ இப்படி போட்டு அனுப்புகிறோம். இல்லைன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இந்த ஊழியத்தை நினைக்க போகிறேன், ஐயோயோ எங்கள் ஜனம் நினைக்க போனால் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகணுமேன்ட்டு எடிட்டர் இல்லாமலே இப்படி எடிட் பண்ணி ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச மூலையில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். பரலோகத்து போய் இங்கே ஒத்து பார்க்க போகிறோமா? ஒன்றும் கிடையாது. சில பேர் 2025 விட்டு 10 வருஷத்துக்கு பிளான் போட்டுருவாங்க. ஒரு இடத்துல போய் நம்ம ஊழியத்துக்கு ஒரு இடம் கேட்டால் பக்காவாக இடம் பார்த்துருவோம், 10 வருஷத்துக்கு போட்டுருவோம். ஆண்டவர் எத்தனை வருஷத்தில் வரப்போகிறாரோ, எந்த மாதத்தில் எந்த நாளில் வரப்போகிறார், நான் என்னைக்கு அவர் ராஜ்யத்துக்கு போக போகிறேன்னு தெரியாது. எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு? 10 வருஷம். 1 வருஷம் தான் போட முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லை. வசனத்தை வாசிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் தங்கி 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து பாருங்க, இப்படியெல்லாம் சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அது செய்வோம் இதை செய்வோம் நம்மளாம் சொல்ல முடியுதா? கர்த்தருக்கு சித்தமாக இருந்தா, நாங்களும் உயிரோடு இருந்தா, டிசம்பர் மாதம் மறுபடியும் காண முடிஞ்சா இப்படிலாம் செய்யணும் ஒரு ஆசை இருக்கும் இல்லை? இப்போ நமக்கு ஒரு இடம் கிடைச்சா அப்படி இல்லை, மூளைக்கட்டத்தனமாக இப்போ நல்லா நடப்போம், ஞானமாக நடப்போம், புத்தியாக நடப்போம், விவேகமாக நடப்போம், நடக்க தொடங்கிட்டோம். பல காரியங்களை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யாரும் நம்மளை ஒரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இப்போல்லாம் திருந்திட்டோம். நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அழுது திருந்திட்டோம் பாருங்கள். இன்றைக்கி இருதயம் அழுது, ஆனால் உதடு சிரித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி துதிக்கிற நாள், அப்போ துதிச்சு தானே ஆகணும். அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கொஞ்ச காலம் தோன்றி பின்னாடி இல்லாமல் போகிற புகையை போல இருக்கிறது நம்முடைய வாழ்நாள். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவம் சித்தமானா அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும்? நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம், அதை செய்யாமல் போனால் அவனுக்கு அது பாவமாக இருக்கும். அதுக்கு தான் சில பேர் ராஜாத்தியம் கொண்டு வச்சார். அனாத ஸ்ரீயாய் எடுத்து வளர்க்கப்பட்ட முர்தகாயினால் வளர்க்கப்பட்ட அந்த எஸ்தரை கொண்டு போய் ராஜாத்தியாய் வைத்தார். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பாருங்கள், சின்ன பிள்ளைலாம் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வரும். அந்த பிள்ளைகளை தேவன் படிக்கிறதுக்கு கிருபை கொடுத்து, சில பேருக்கெல்லாம் இந்த அம்மாவை பார்த்தா நிறைய பேருக்கு பொறாமை. புஷ்மிதா அம்மாவை பார்த்தா, ஏன்னா அவங்க இப்போ நிறைய வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு கிருபை வாங்கி தட்டிட்டு போகிறான்னா, இது ஆண்டவரை மறக்கவே கூடாது, சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. இன்றைக்கி நேற்று நாளைக்கு அப்படிலாம் கிடையாது, சாகிற வரைக்கும் மறக்கவே கூடாது. யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபை கிடச்சிருக்குது பாருங்கள். எனக்கு அப்படி தான். யாரும் எத்தனை பேர் அந்த ஒரு லேடி ஊழியம் செய்கிறது ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் செய்கிறத விட ஓஎஸ் நகரில் செய்கிறது ரொம்ப மகிமையான ஊழியம். எவ்வளோ சகோதரர்கள் வருவாங்க, எவ்வளோ வாலிப்பையனுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டிலே இருப்பாங்க வாலி பசங்க உட்காந்து என் ஹஸ்பண்டோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து நல்லா ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளை போல் இருந்தாங்க. அவங்க இப்போ எங்கெங்கேயோ இருக்கிறாங்க பாருங்கள். அப்போது இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்தவங்களுக்குலாம் எப்படி இருக்குது? நேற்று வந்த மழையில் இன்றைக்கி முளைச்ச காளானா அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது எப்படி இவன் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன தகுதி இருக்குது? எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் என்ன செய்ய மாட்டோமா அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ அந்த நாளில் எவ்வளோ அருமையான ஒரு காலம். இப்போ தான் நெருக்கம் வருது, ரொம்ப நெருக்கம். எல்லாம் மனுஷர்களால் ஒரு நெருக்கம், பிசாசினால் நெருக்கம், பாதாளத்தின் வல்லமைகளால் நெருக்கம், பயங்கர நெருக்கம் இப்போ தான் வருது. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய தேவன் கைவிடவே இல்லை. அப்போ நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாட்டா என்னது? அது பாவம். ஒன்றும் பெரிய நூதனமானது இல்லை. நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம்?
ஒன்றுத்தையும் கொண்டு வந்ததும் இல்லை, போக போகிறதும் இல்லை. எங்கே இருக்கிறோன்னே நமக்கு என்ன நிலம் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் ரிசர்வ்டாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் மறிச்சதுனால கல்றையில் ஒரு இடம் ரிசர்வ்டாக இருக்குது. அது சும்மா லைட்டாக தோண்டிட்டு புதைக்க வேண்டியது தான். சில பேருக்கு என்ன செய்யணும், முந்தி போகிறவங்களுக்கு காசு கட்டணும், பிந்தி போகிறவங்களுக்கு ஈஸியாக புதைச்சிடலாம், அவ்வளோதான். இந்த வாழ்க்கையில் எதுவுமே மேன்மையே கிடையாது. பிரசங்கி 1 முதல் 11 தான் வாசித்தோம். முன்னிருந்ததே இப்பொழுது இருக்கும், முன் செய்யப்பட்டதான் இப்போ செய்யப்படும். சூரியனுக்கு நூதனமானது இல்லை. வாங்க இங்கே ஒரு நூதனமாக பார்க்குறேன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க. அப்போ இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அநித்தியமான ஒரு வாழ்க்கை, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, இதில் ஒரே ஒரு விதத்தில் அர்த்தம் என்ன, யார் என்னை ஆண்டவர் எதுக்கு படைச்சார், எதுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என்னை பிறக்க வச்சார், எதுக்கு இந்த மனுஷனோடு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், எதுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் கொடுத்தார், எதுக்கு இந்த தேசத்தில் வச்சிருக்கிறார், எதுக்கு இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறார். அப்போ அதெல்லாம் நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அது அர்த்தம் உள்ளது. இன்னும் நான் ஏன் ஜீவிக்கிறேன் யோசித்து பாருங்களேன். ஜீவிக்கணும்னு யாராவது அழுகுறாங்களா? ஆனால் ஜீவிக்கிறோம், அப்படி தானே. கட்டாயம் இருந்து தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை உலகத்தில். ஆனாலும் வாழ்கிறது புதுமை தான். அப்போ இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, மாயை. இன்றைக்கி நிறைய பேரால் தக்கவங்க ஒரு நாள் என்ன செய்வாங்க, அவங்களும் இதே லெவலுக்கு தான் வருவாங்க இல்லை. இனி வர காலம் எப்படி வரப்போதோ தெரியல. இப்போவே மோசமாக இருக்குது, இனி வர காலம் எப்படி இருக்கும். அப்போ இவ்வளவு தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு என்ன செய்கிறது, ஒருத்தனை அடிக்கிறதும் வெட்டுறதும் கொல்றதும் கலைக்கிறதுமா இருக்கிறாங்க பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அப்போ நூதனமானது ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு அதிகாரம் சங்கீதம் 139 நம்ம வாசிப்போம். அதுக்கு முன்னாடி பிரசங்கி 2:24 முதல் 26 வாசிங்க. வாசிச்சோமா? வாசிச்சாச்சு. அப்போ இதில் சங்கீதம் 139 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மறைவாக ஏதாவது செய்ய முடியுமா பாருங்கள். இந்த வாழ்க்கை ஒரு குப்பைத்தொட்டி வாழ்க்கை மாதிரி. இந்த வாழ்க்கையில் நம்ம இயேசுவுக்காக பிரியும் போது தான் அர்த்தமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முன்காலமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. கர்த்தரை அறிந்திருந்தும் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. பின்காலம் எப்படி இருந்தது, மிகவும் கனி தருகிற வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, அவர் மூலம் ஆயிரமான ஜனங்கள் சுகம் பெறுவதற்கான வாழ்க்கை, விடுதலை பெறுவதற்கான வாழ்க்கை, அதுதான் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை யோசித்து பார்த்தா 2025க்கு வந்துட்டோம். 24 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? 2025 நம்மளை குறித்து ஏதாவது சரித்திரம் எழுத முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, நான் சாகிறதுக்குள்ளே ஒரு சரித்திரம் படைச்சிட்டே போயிடுவேன்னுவாங்க. அது கூட எனக்கு ரொம்ப நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒன்று இருந்தால் கர்த்தர் செய்வார், அப்படி தானே. இன்றைக்கி ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாருங்கள், எவ்வளோ பாடல்கள். அவர் தீர்க்காயுசாக இருக்கணும், ஒரு 120 150 வருஷம் கூட இருக்கட்டும். சொல்கிறேன், இந்த பாடல்கள் என்னைக்காவது அழியுமா? அழியவே அழியாது. அதுதானே தினகரன் பிரதருடைய பாடல்கள் இன்றைக்கும் அழியலை. இன்றைக்கி அந்த பாடல்கள் கேட்கும்போது எப்படி இருக்குது, நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாய், கண்ணீர் விட்டு அழக்கூடியதாய், கதறக்கூடியதாய் இருக்குது. அவரது பிரசங்கங்களும் அது ஒன்றுமே என்ன செய்யலை. அன்னைக்கு அவர் பிரசங்கித்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்களான்னா இல்லவே இல்லை. அப்போ அதெல்லாம் ப்ரெஷியஸ், அப்படி தானே. இன்றைக்கி பிரகாசிக்கிற ஊழியர்கள் அவங்கள மாதிரி இனிமே வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்கள ஒன்றும் அழிக்க முடியாது. காலம் வேணால் அழிக்கும், ஆனால் தேவன் வேணால் எடுத்துக்கொள்வாரே தவிர அவங்க விட்டு சென்றது ஒரு நாள் அழிக்கப்பட முடியாது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒன்று சரித்திரம் படைக்கிறதுக்கு இருக்குதா? நம்ம பிள்ளைகள் மறந்து போகிறதுக்கு இருக்குதா? இல்லை நினச்சி பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? யோசித்து பாருங்கள். வசனம் சொல்லுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏற முடியுமா? பாதாளத்துக்கு போக முடியுமா? சமுத்திரத்தில் மறைஞ்சிட்டு ஏதாவது தப்பு செய்ய முடியுமா? பிள்ளைகளெல்லாம் பெட்ஷீட்டுக்குள்ளே தப்பு செய்யுது, அப்படி தானே. செல்ஃபோனை வச்சுட்டு குசுன்னு பேசுகிறது, அப்படியே பேசி அப்படியே தூங்கும். அடுத்த நாள் காலையில் அப்படியே முழிக்கும். ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பார். எல்லாத்தையும் என்ன செய்வார்? வாலிபனே, உன் இஷ்டப்படி செய், ஆனாலும் எல்லாத்தையும் நான் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். நியாயத்தில்னா அன்னைக்கு இல்லை, மறிச்சு போன பிறகு கிடையாது, இப்போவே நான் நியாயத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்கிறார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னது? நரகம். இன்னைக்கு ஒருவேளை செத்து போய் நரகத்தில் இல்லாட்டாலும் வாழ்க்கை நரகமான வாழ்க்கை தான் கிடைக்கும். வாலிப பிராயத்தில் எந்த அளவுக்கு சரண்டர் பண்ணுகிறாங்களோ, தாய் தகப்பன் வாழ்க்கையை, முன்னோருடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே புத்தி வந்துடணும். இதை விட இது ஒரு வாழ்க்கையே கிடையாது, நரகம் போன்ற வாழ்க்கையை இவங்க வாழ்கிறாங்க. நான் வாழ்ந்த ஒரு பெஸ்ட் லைஃபு வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், அதுக்கு ஒப்பு கொடுக்குற தன்மை இருக்கணும். இன்றைக்கி நம்மெல்லாம் முடிச்சிட்டோம். நான் முடிச்சிட்டேன்ப்பா, எத்தனை பேர் முடிக்கலையா தெரியாது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்று கூட இல்லாத போதே அது என்னைக்கு உருவேற்படும் என்ற நாட்கள் எழுதியிருந்தது.
ஆலோசனைகள் எத்தனை அருமையானது. அப்போ பாருங்கள், நம்ம தினந்தோறும் தூங்குகிறோம். அப்போ என்ன தெரியும்? இங்கே இருக்கிறோமா பரலோகத்தில் இருக்கிறோமா தெரியுமா? இல்லை இங்கே இருக்கிறோமா இல்லை நரகத்தில் இருக்குமான்னு யாருக்காவது தெரியுமா? விழித்து பார்த்தா தான் தெரியுது ஓட வேலை உயிரோட இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்பமா என்ன செய்கிறோம்? சரி பக்கத்தில் இருக்க தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கை ஒர்க் ஆகுது, வாய் ஒர்க் ஆகுது, உள்ளே போகுது. சரி ஏதோ உயிருள்ள தேசத்தில் இருக்கிறோம் நினச்சிக்க வேண்டி இருக்குது பாருங்கள். இவ்வளவு தான். இந்த உலகத்தில் என்ன இல்லை? ஒரு நூதனமான காரியம் இல்லவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நம்பி உலகத்தில் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாதபடி அநேகர் இருக்கிறாங்க பாருங்க. நீதிமொழிகள் 3:27 முதல் 35 வாசிக்கிறோம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய். உன்னிடத்துல பொருள் இருக்குதா? அந்த பொருள் ஒரு 100 ரூபா நம்ம வச்சு, ஒரு 1000 ரூபா நான் வச்சுக்கிட்டு சும்மாவே வச்சுட்டு இருந்தேன்னா, இந்த 1000 ரூபாயை கொடுத்தா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் நல்லா இருக்க முடியும். சில பேர் கேட்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் நல்லது செய்கிறாங்க. கர்த்தர் அறியாதவங்க கூட வயசானவங்க ஒரு இடத்துல உட்காந்து வியாபாரம் விற்றுக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறாங்க? இவங்க ஒரு 1000 ரூபா கொண்டு போகிறாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க இது என்ன விலை, இது என்ன விலைன்னு கேட்டுட்டு மொத்தம் எவ்வளோ போகும்? 1000 ரூபா போகும்பா. சரி பாவம், இந்த வெயிலையும் மழையிலையும் இருக்கியே, எனக்கு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போடு, இந்த 1000 ரூபா அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிட்ட அப்புறம் என்ன செய்வாங்க? இதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், நீயே வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய, நீ இன்னும் நாளைக்கு வியாபாரத்தை பார் அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் நல்ல உள்ளங்கள். கிறிஸ்தவர்களுக்கு இருக்குதா? தேவ பிள்ளைகளுக்கு இருக்குதா? பார், 1000 ரூபா அந்த எங்கே மறைச்சி வைக்கணும்னு தான் பார்ப்போமே தவிர கொடுக்கறதுக்கு மனசே வராது. இந்த 1000 ரூபா இருந்தால் அவங்களுக்கு இந்த நாளில் என்ன செய்வாங்க? சாப்பாடு சாப்பிடுவாங்க. சில பேர் பாருங்கள், எத்தனை பேர் கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு தாலி வாங்குறதுக்கு கூட பைசா கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்காக ஜெபம் பண்ண. இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கணும். ஆண்டவரே, அவங்க பாவங்கள் கழுவப்படணும். அவங்க சன்மார்க்கமாக வாழ்ந்து ஒரு நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறது ஜெபிக்கிற நமக்கு வேணும். ஜெபிக்கிறோமே, அந்த பாரம் இருக்குதா? ஒரு துளி கண்ணீர் வருதா? யோசித்து பாருங்க. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நம்ம இருந்தோம்னா நம்ம ஊழியமே வித்தியாசமாயிரும், நம்ம ஜெபமே வித்தியாசமாயிரும், நம்ம மற்றவங்களை நோக்குகிற ஒரு பார்வையே வித்தியாசமாயிரும். 2025 இதெல்லாம் நம்ம கேட்கணும். என்னை மாற்றும் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த பாரத்தை தாரும். நீங்கள் செய்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்கள் மாறி போயிடும். இன்றைக்கி இடத்த தேடும்போது ஒரு பாரத்தோடு தேடுவீங்க. எல்லாம் சிஸ்டரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டால் எப்படி பார்ப்பீங்க? நான் சொல்கிறேன், அதுக்கு செலவு கூட நான் தரேன். ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க, 4 திசையிலையும் போங்க, போய் கண்டுபிடிங்க. ஆனால் அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? அந்த ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு ஊழியம் சிதைக்கணும்னு பல சக்திகள் இருக்குது. ஊழியம் நமக்கு வேணும், அதுவும் இந்த இடத்துலே வேணும், தூரமாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்குது, அலைய உனக்கு முடியுது. பணம் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன, ஒத்த ஆளுக்கு எதையும் தின்னுவேன், ஏதோ எழும்புவேன், உட்காருவேன், போவேன், அது வேறு விஷயம். அப்போ நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவம். நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் தூய்மையாக இருக்கேன், நான் கதவு பூட்டிட்டு உள்ளே இருக்கேன்றது கிடையாது. செய்ய முடிந்தது செய்யாமல் போனாலும் அது பாவம் தான். வசனம் சொல்லுது, உன்கிட்ட பொருள் இருக்குது, உன்கிட்ட அதை நீ கொடுக்க வேண்டியவர்களுக்கு அதை பார்த்து கொடுக்கணும். சில பேர் சுரண்டுறதுக்கே ஒரு குரூப் இருக்கும், நம்ம இந்த மொட்டையை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், அச்சமின்றி உன்கிட்ட ஒருத்தனை ஒரு காரியத்தை சொன்னால் அவனுக்கு விரோதமாக எழும்பாத. ப்ரேயர் டீமுக்குள்ளே இருந்துட்டு நீ என்ன செய்யாத, தூத்திட்டு தெரியாத, அது உனக்கு பாவம். அப்போ இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நீ சுதந்திரிக்கிற வேண்டிய நன்மைகளை நீ இழந்து போகிற. இந்த கோள் சொல்லுகிறது, புறங்கூறுகிறது, கேலியாக பேசுறது, முறுமுறுக்கிறது, வத்தி வைக்கிறது, இதெல்லாம் செய்தால் ஒரு நாளும் மன்னிப்பு கிடையவே கிடையாது. ஆண்டவர் இடிக்கிறதுக்கு அதிகாரத்தை தரல, கட்டி எழுப்புகிறதுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, யாராவது செஞ்சுட்டு இருந்தோம்னா அது நிச்சயம் பாவம். வேற ஒன்றும் உலகத்தில் ஒன்றும் மேன்மை கிடையவே கிடையாது. உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணமின்றி வழக்காடாதே, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனை பார்த்து அவன் தீமை செஞ்சான், அவன்லாம் நல்லா தானே இருக்கான், நானும் அதே லிஸ்ட்டில் சேர்றேன். சில பேர் போய் லிஸ்ட்டில் சேர்ந்துருவாங்க, கல் எடுத்து அடிக்கிற குரூப்பில் சேர்ந்துருவாங்க. ஏசு சொன்னார், உங்களை எவனாவது பாவம் செய்யலைன்னா இவளுக்கு மேலே கல்லை எறி அப்படின்போது எல்லாவனும் போட்டு போயிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் கல் எடுத்து எரிஞ்சா, ஒருத்தர் எரிஞ்சா எல்லாம் சேர்ந்துக்குவாங்க பாருங்கள். எல்லா பணக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, எல்லா அந்தஸ்தில் உள்ளவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, எல்லா ஜாதியும் ஒன்றா சேர்ந்துடும், எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்துடும், தேசமும் ஒன்றா சேர்ந்துடும், மொழியெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். போட்டு அடி, நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறேன், நம்மெல்லாம் ஒரே கட்சி.
ஆண்டவர் இருக்கிறார், மேலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கோ, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவன் ஆசீர்வதிக்கிறார். மீக 6:8 சொல்லி, ஒன்றும் உங்ககிட்ட பெருசாக நான் கேட்கவே இல்லை. வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும், உனக்கு நன்மை என்ன தீமை என்ன நல்லா தெரியும். மீக 6:8 வாசிக்கிறோம். நன்மை என்னதுன்னு உனக்கு நல்லா தெரியும், அதை செய். வேற என்ன எதிர்பார்க்குற? நியாயமாக வாழு, இரக்கத்தை சிநேகி, உன் தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மை, இவ்வளோ தான் நான் கேட்குறேன்னு சொல்கிறார். நாம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய சந்ததியாக இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். வேற என்னத்தை ஆண்டவர் கேட்குறாரு? நம்ம என்ன பொருளை கேட்குறாரா? கொண்டு வந்து நகையை போடு, அதை போடு, இதை போடு. அது போடுறதும் போடாதான் அடுத்த விஷயம். நான் 10 ரூபாயும் போடலாம், இல்லை 1000 ரூபாயும் போடலாம், இல்லை 5000 ரூபாயும் போடலாம், 10,000 ரூபாயும் போடலாம், அது ஏன் இஷ்டம். அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. இதெல்லாம் போட்டுட்டு உள்ளத்தை மட்டும் கர்த்தருக்கு கொடுக்காம இதெல்லாம் போட்டுட்டு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, விக்கிரக ஆராதனையில் இருந்தா, சூனியக்காரங்கிட்ட போனால், மந்திரவாதிகிட்ட போனால் என்ன பிரயோஜனம்? இந்த 10,000 எடுத்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு அனுபவிக்கலாம். ஏதாவது சேர்த்து வச்சு வீடு கூட ஒரு 10 வீடு கட்டலாம். கர்த்தருடைய காணிக்கையில் போட அவசியமே கிடையாது. ஊழியக்காரங்களை போஷிப்பிக்கிறவர் கர்த்தர். என்ன கொடுக்கணும் அவர் கொடுப்பாரு. இன்னைக்கு சோறு வேணா சோறு கொடுப்பாரு, நாளைக்கு வீடு வேணா வீடு கொடுப்பாரு, கார் வேணா கார் கொடுப்பாரு. அது அவர் வேலை. நான் கொடுத்து தான் இவங்க பெரிய ஆள் ஆகணும்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையில்லாத வாழ்க்கை, புகை போல மாறி போகிற வாழ்க்கை, நூதனமானது ஒன்றுமே கிடையாது. சம்பூர்ணமாக சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், உடுத்தி என்ன பிரயோஜனம், ஆசையை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? தேவ பயமில்லாத வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. ஆண்டவருக்கு பயப்படுகிற வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவ்வளோதான் வாழ்க்கை நினச்சா எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். யாரையும் பார்த்து எரிச்சல் அடைய மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், இச்சிக்க மாட்டோம். பிறனுடைய வீட்டை இச்சிக்காதே. பிறனுடைய மனைவி, பிறனுடைய கணவன், பிறனுடைய எருது, பிறனுடைய வேலைக்காரன், பிறனுடைய வேலைக்காரி. சில பேர் ஊழியத்தை இச்சித்துட்டே இருப்பாங்க. இதை மட்டும் என்கிட்ட கொடுத்தா எப்படியா கொண்டு போவோம் தெரியுமா? ஒரு சிஸ்டர் அப்படி தான் சொல்லிச்சு, என்கிட்ட விட்டு பாருங்கள், எங்கேயா கொண்டு போவேன், நான் ரெடியாக இருக்கேன் இப்போ விட்டுட்டு போகிறதுக்கு. எடுத்து செய்ய ஆள் இருக்கான்னு பாருங்கள். இதை வர ஒரு கொஞ்சம் கும்பலை எடுத்து செய்வேன்னா ரொம்ப சந்தோஷம். பெரிய கும்பிடு போட்டுட்டு நான் எங்கே போன நினைக்கிற லெவல் இருக்குது, அங்கே போய் ஒட்டிடுவேன் நிம்மதியாக. போதாம்ப்பா அப்படின்ட்டு என்னால் என்ன செய்ய முடியுதோ செஞ்சுட்டு போவேன். ஆன்லைனில் எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவேன். இப்போ இப்படி நேரம் செய்யணும்னா பணம் தேவைப்படுது, அது ஆன்லைனில் ஃப்ரீயாக செஞ்சுட்டு போகலாம். கர்த்தர் நல்லவர். அதனால் இன்றைக்கி கண்ணு மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நிலையில்லாத வாழ்க்கை. சில பேர் பெருசாக பெருமை பாராட்டுறாங்க. எவ்வளோ வயசானா கூட பெருமை பாராட்டுறாங்க. பலவீன படுக்கையில் படுத்தா கூட பெருமை பாராட்டுறாங்க. ஏன் ஜனம், ஏன் ஜாதி வெறி, மத வெறி, ஜாதி வெறி, மற்றவங்களை நேசிக்கவே முடியாதபடி ஒரு வெறித்தனம். ஆண்டவர் பார்க்குறாரு, இதெல்லாம் பார்க்குறாரு. எல்லாத்தையும் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து அவர் நிறுத்துவார். பாருங்க, ஒரு சந்ததி அழிக்கிற அளவுக்கு நான் ஒரு பாவியாக இருக்கக்கூடாது, ஒரு தாய் தகப்பன் பாவியாக இருக்கக்கூடாது, ஒரு பாட்டி தாத்தா பாவியாக இருக்கக்கூடாது. அப்போ என் சந்ததியே அழிஞ்சு போகணும்னா நான் உலகத்தில் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. ஒரு பாவியான மனுஷன் என்ன செய்வானா? மிகுதியான நன்மைகளை கெடுத்து போடுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால தான் சபையை கெடுக்கிற சிறுநறி குளிநறியை கண்டுபிடிச்சு அது ஆண்டவரே நீர் எடுத்து போடும், அகற்றும் ஆண்டவரே நீ ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். ஊழியத்துக்கு இடர்ல உண்டாக்குற பிள்ளைகளை வச்சுக்கிட்டே போய் என்ன செய்ய போகிறோம்? நம்ம சொன்னால் போக மாட்டாங்க. ஜெபம் பண்ணால் கட்டாயமாக கர்த்தரை தூக்கிடுவார். பாருங்க, கிதியோன் கிட்ட வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. கிதியோனுக்கு ஒருவேளை சந்தோஷமாக இருந்திருக்கும், அடையப்பா எவ்வளோ பேர் வராங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டா, இதெல்லாம் வேணாம், நீ அவரே கழிச்சு போட்டு அப்புறம் கொடுத்தார். நீங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு செய்யுங்க. அதே மாதிரி தேவன் செய்வார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை கூட பாருங்கள், எல்லாரையும் நீங்கள் ஒருவேளை நம்பியிருப்பீங்க, மனசுக்கு பக்கத்தில் வச்சுருப்பீங்க, அவங்க தான் குழி தோன்றவங்களாவே இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கூட ஞானத்தோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரையும் நம்பி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிலையற்ற வாழ்க்கையில் தேவன் மேலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மிக 6:7 வாசித்தது போல உங்கள் எதிர்பார்ப்பு சின்னது ஆண்டவரே, விலையேற பெற்றுதான் ஆண்டவரே. ஆனால் அதை மட்டும் நாங்கள் செஞ்சால் எங்கள் வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை அனுபவிக்கும்படி பாதுகாவலாய் வாழும்படி உதவி செய்வீர்.
எங்கள் சந்ததிக்கு நாங்கள் நன்மையை விட்டு போகிறவளாய் காணப்படுவோம். அந்த பாக்கியத்தை தாருங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றி தாங்க. அது உங்கள் சித்தத்தோடு இணைந்திருந்தா, நாங்கள் ஜெபிக்கிறது கூட, நாங்கள் உபாசிக்கிறது கூட ஒரு நோக்கத்தோடு உபாசிக்கிறோம். அது உங்கள் சித்தத்தோடு இணைந்திருந்தால் நீங்கள் பதில் தருவீங்க, ஏற்ற நாளிலே தருவீங்க. அதற்காக காத்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதிக நம்ம மகிமையில் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.